பார்த்து கொண்டிருப்பது ராஜபார்வை செய்திகள். ராஜபார்வை செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் ஆயிஷா. கண்ணாடியை உடைத்து செவிலியர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி மருத்துவக் கல்லூரி டீன் அலுவலகம் முன்பு தர்ணா. திருப்பூர் பிஎன் ரோடு மேட்டுப்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் அபிமன்யு. இவர் சிவில் இன்ஜினியர். இவரது மனைவி நாகஜோதி. 2 வருடங்களுக்கு பிறகு நாகஜோதி கர்ப்பம் அடைந்ததால் திருப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்டார். கடந்த 14ஆம் தேதி மருத்துவமனையில் ஆபரேஷன் மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. பின்னர் குழந்தையின் மேல் சிகிச்சைக்காக ஆபரேஷன் வார்டில் அனுமதிக்கப்பட்டு இருந்தனர். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி மூச்சு பேச்சு இல்லாமல் குழந்தை இருந்ததை பார்த்து பக்கத்து படுக்கையில் இருந்தவர்கள் நாகஜோதியிடம் சொல்ல அவர் பதறியடித்து ஐசி வார்டில் உள்ள டாக்டரிடம் கூறியுள்ளார். குழந்தையை பரிசோதித்த டாக்டர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக கூறியுள்ளார்கள். இதனால் ஆத்திரமடைந்த நாகஜோதி குடும்பத்தினர் குழந்தைகள் வார்டில் உள்ள கண்ணாடியை உடைத்ததுடன் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த செவிலியர்கள் சசிகலா மற்றும் கலையரசி ஆகியோரை தாக்கியுள்ளனர். இதனால் அவர்கள் இருவருக்கும் கையில் காயமடைந்து கட்டுப்போட்ட நிலையில் சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். இதை அறிந்த மருத்துவ கல்லூரியின் செவிலியர்கள் 60க்கும் மேற்பட்டோர் நேற்று காலை டீன் அலுவலகத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் டீன் வெளியூர் சென்று விட்டதால் உயர் டாக்டர்கள் குழுவினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் செவிலியர்களை தாக்கியவர்களை உடனே கைது செய்ய வேண்டும், அதேபோல் மருத்துவ கல்லூரி வளாகத்தில் கூடுதலாக போலீசாரை நியமிக்க வேண்டும், செவிலியர்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடினர். ஆனால் செவிலியர்களிடம் சமாதானம் பேச அவர்கள் அதை ஏற்க மறுத்து டீன் அலுவலகத்திற்கு முன்பு தரையில் உட்கார்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து அறிந்த போலீஸ் டெபுட்டி கமிஷனர் தீபா சத்யன் நேரில் வந்து விசாரணை செய்தார். அப்பொழுது செவிலியர்களை தாக்கியவர்களை கைது செய்தால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை திரும்ப பெறுவோம் என்று கூறி போராட்டத்தை தொடர்ந்தனர். இது குறித்து கலெக்டர் அலுவலக உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அப்போது அதிகாரிகள் அவர்களுடன் பேசி இன்று இரவுக்குள் செவிலியர்களை தாக்கியவர்களை கைது செய்வோம் என உறுதியளித்தனர். இதையடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை தள்ளி வைத்து பணிக்கு திரும்பினர். இந்த நிலையில் இரவுக்குள் செவிலியர்களை தாக்கியவர்களை கைது செய்யப்படவில்லை என்றால் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் முழு வீச்சில் போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். இதனால் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜபார்வை செய்திக்காக நிறுவனர் மற்றும் செய்தி ஆசிரியர் MD ராஜா. ஒரு மதர் உள்ள வராங்க, ஒரு டெலிவரி ஆகி வீட்டுக்கு போகிற வரைக்கும் அதோடைய பொறுப்பு வந்து நம்ம இங்கே தான் இருக்கு. அவ்வளோ இது பண்ணும்போது நான் வந்து என் குழந்தைய பார்த்துட்டு நான் வந்து அப்படியே படுத்து வச்சு நல்லா கடவுளை போயிட்டேன். குழந்தை ஆப்ரேஷன் ஆகி டெஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து செவிலியருக்கு என்ன சொன்னாங்க? இந்த செவிலியரை வந்து தாக்கி மருத்துவமனையை தாக்கி இன்னும் அவங்க வந்து ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் ஏன் இன்னும் இந்த காவல்துறை வந்து கைது செய்யாமல் வச்சிருக்கு? இப்போ இன்னைக்கு இவரை கைது செய்ய இது பண்ணினீங்க அப்படின்னா நாளைக்கு இதே போல 4 பேர் வருவாங்க. 4 வந்து சமூக விரோதிகள் 4 பேர் தண்ணி அடிச்சுட்டு வந்து ஏன் எனக்கு சர்வீஸ் பண்ணல? எத்தனையோ டைம் பிஹெச்சியில் பெரிஃபரல், அதாவது நம்ம வந்து இந்த இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்லேயே இவ்வளோ பிரச்சனை வரும்போது ஆரம்ப சுகாதார நிலையங்களை யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய செவிலியர்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. எவ்வளோ தனியாக இருப்பாங்க. ஒரு வாட்ச்மேன் கிடையாது, இரவு நேர காவலர் கிடையாது, தூய்மை பணியாளர் கிடையாது, எதுவுமே இல்லை. எல்லாமே பேசாமல் நர்ஸில் வைக்கிறதுக்கெல்லாம் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னு வச்சுக்கலாம் நமக்கு பேர். அந்த அளவுக்கு செவிலியர்கள் வந்து தங்களுடைய வேலையை இறங்கி செய்கிறாங்க. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. சரியா? இந்த சமூக விரோத தாக்குதலை நடத்தினவங்களை வன்மையாக கண்டிக்கிறோம். எல்லா செவிலியர் சங்கமும், இந்த சங்கம் அந்த சங்கம் இல்லை, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்வார், இன்னும் எந்த சங்கம்னு தெரியல, எல்லாம் எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி 2020 எனக்கு பெரிய பொண்ணுக்கு மோனிகான்ற பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது. 2 பையனுக்கு பிறந்திருக்காங்க பேரண்ட்க. 2 பேருமே ஐசியூவில் தான் இருந்தாங்க. சிஸ்டர்ஸும் சரி, டாக்டர்ஸும் சரி, ஸ்டாஃபுங்களும் சரி, எல்லாருமே வந்து நல்ல ஒத்துழைப்பை கொடுத்து நல்லா பார்த்துக்கினாங்க.
இது வந்து அந்த இறந்த குழந்தை பேரண்ட்ஸோட தப்பு தானே தவிர ஸ்டாஃபோ சிஸ்டரோட தப்போ கிடையாது. இப்போ என்னோட 2வது பொண்ணுக்கும் பேரை பிறந்துருக்கு. அவனும் இப்போ ஐசியூவில் தான் இருந்தாங்க. வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம் வார்டுக்கு. அப்பயும் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கலாங்க. திருப்பூர் ஜிஹெச்சை பற்றி எந்த வித குறையும் நாங்கள் சொல்லவே முடியாது. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. தப்பு வந்து ஆஸ் அ பேரண்ட்ஸ் அந்த பொண்ணு மேலே தான் இருக்குது. பாலை கொடுத்துட்டு பருக்க வச்சே பாலை கொடுத்துருக்கு. அது அவளோட மிஸ்டேக் தான். இதில் இவங்க தப்பே கிடையாது. ஆஸ் நான் பாதிக்கப்பட்டதுனால நான் சொல்கிறேன். அவங்க நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ராஜபார்வை செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.